வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கறதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் கெருகம்பாக்கம். ஸோ போரூர் சிக்னல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சிக்னல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். ஸோ போரூர் டு குன்றத்தூர் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 5 வில்லாஸ் கட்டியிருக்காரு பில்டர். 5 பிளாட் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1150 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, யூனிஃபார்ம் சைஸ் எல்லாமே. ஸோ 1150 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். இந்த 3 வில்லா பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு. பேக் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங். அதுக்கு வந்து நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ரெடி டு ஆக்குபை, எல்லா வில்லாவும் ஒர்க்கும், சிவில் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வுட் ஒர்க் மட்டும் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அது நீங்கள் ஒன்ஸ் எந்த வில்லான்னு செலக்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த கலர்ஸு உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ லேண்ட் ஏரியா 1150 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டிங் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. சுற்றி நல்லா செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். சுற்றி நல்லா வீடு ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். ஸோ ரோடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 3 வில்லா, வெஸ்ட் ஃபேஸிங்கில் 2 வில்லா. அந்த வெஸ்ட் ஃபேஸிங் வில்லாக்கு நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கார் பார்க்கிங் ஸ்பேஸ், 2 கார் தாராளமாக நீங்கள் பார்க் பண்ணலாம். ஒரு இனோவா டைப்பு, ஒரு செடான் டைப்பு, அந்த அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹாலு. டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானது உங்களுக்கு வந்து ஒரு ஹாலு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, டைனிங் ரூம், பெட்ரூமு, கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு பெரிய லான்ச் ஏரியா, அந்த 2 பெட்ரூமே வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த வீட்டில் வந்து 3 பெட்ரூமுங்க, 3 பெட்ரூமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஸோ ஃபால் சீலிங் எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. நல்லா நீட்டாக ஃபினிஷிங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ வுட் ஒர்க் மட்டும் உங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ நம்ம எந்த வில்லா நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெருகம்பாக்கம் ஏரியாவில் அர்ஜுன் கார்டன் சொல்லிட்டு நல்லா ஃபேமஸான ஏரியா. கெருகம்பாக்கம்னாலே நல்ல எலைட்டான ஏரியா வந்து உங்களுக்கு அர்ஜுன் கார்டன்ஸ் தான். ஸோ இந்த அர்ஜுன் கார்டன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ கிச்சன் வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாஸ்துபடி கட்டியிருக்காங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது கிச்சன் உங்களுக்கு. ஸோ எல்லாருமே நல்ல வென்டிலேஷன் ஆக்சுவலி. ஹாலுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க, கிச்சனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு காற்று வசதிக்கு இங்கே பஞ்சமே இருக்காது. நல்ல வென்டிலேஷனு. ஸோ சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் பேங்க் லோன் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. இங்கே ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, பொண்ணு வித்யாசனம் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அந்த மாதிரி ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் நிறையா உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்ஸ் நிறையா இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. மழை பெஞ்சால் கண்டிப்பாக இந்த ஏரியா உங்களுக்கு தண்ணி அந்தளவுக்கு நிற்காது. ஸோ இது வந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் போடப்பட்ட ஒரு லேஅவுட்டு. அந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 80% ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நிறைய வீடு வந்துடுச்சு. சுற்றி நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ ஃபால் சீலிங்னா பாருங்கள், ரொம்ப அழகாக, ரொம்ப ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வுட் ஒர்க் மட்டும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி பில்டர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க வுட் ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ காமன் வால் கிடையாதுங்க. ஒரு வீட்டுக்கு 5 வீடு கட்டியிருந்தாலுமே அவங்க ஒரு வீட்டுக்கு இன்னொரு நடுவில் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. சுற்றியும் காம்பவுண்ட் வால் இருக்குது. ஸோ நோ காமன் வால், நோ யூடிஎஸ், அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மினி கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ இது மொத்தம் 5 வில்லா கட்டியிருக்காங்க. எதிரில் ஆப்போசிட்டில் 2 வில்லா. ஸோ ஒரு வில்லா மட்டும் வேறு ஒருத்தருது. ஸோ அவரோட பர்மிஷனோட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு கேட் மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் என்ட்ரன்ஸில். ஸோ தட் உங்கள் 6 வில்லா மட்டும் தனியாக இருக்கும். நல்ல ஒரு மினி கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அது. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பில்டர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1.60 crores. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் வுட் ஒர்க்கோட கேட்டிங்கன்னா 1.60. வுட் ஒர்க் வேணாம் நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1.55 crores ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. 1.60 வித் இன்டீரியர்ஸு, 1.55 வந்து வித்தவுட் இன்டீரியர்ஸு. ஸோ அது உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பில்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் இது தான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் ஏரியாவே இல்லாமல் விட்டுருவாங்க. பட் இவர் நல்லா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பெட்ரூமும் நல்ல பெரிய சைஸாக இருக்குது. அதே டைமில் உங்களுக்கு லான்ச் ஏரியாவும் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வார்ட்ரூம்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான இடமும் தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கிளாசட்ஸ்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. அதெல்லாம் புக் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைனல் கோட்டிங் ஒரு பெயிண்டிங் ஒரு கோட்டிங் பெண்டிங் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து உங்களுக்கு ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க.
ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. டோட்டலாக 5 வில்லாஸ் இருக்குது. இப்போதைக்கு 5 வில்லாமே அவைலபிள் ஃபார் சேல். இன்னும் எதுவும் புக் ஆகலை, ஏன்னா இப்போ தான் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணவே மாட்டாங்க. ஒன்ஸ் ரெடி டு ஆக்குபை ஆனால் தான் இவங்க சேலுக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்ல ரெப்யூட்டடான பில்டரும் கூட. காட்டுப்பாக்கம் ஐபந்தாங்கல் ஏரியாஸில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 இயர்ஸாக இந்த மாதிரி வில்லாஸு, லேண்டு, ஃப்ளாட்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணுறாங்க இவங்க. நல்ல ரெப்யூட்டடான பில்டர், நல்ல குவாலிட்டியான பில்டரும் கூட. ஸோ அதை நீங்கள் ஒர்க்கு வந்து பார்க்கும்போதே நீங்கள் நேரில் ஃபீல் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுப்பாங்க. இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் ரைலிங் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு கம்யூனிட்டி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஃப்யூச்சரில் உருவாகலாம். நீங்கள் 5-6 ஓனர் சேர்ந்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இதை கொண்டு வரலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்தளவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு கீழே இறங்காது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.60 crores. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ பேங்க் லோன் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பேங்க் லோன் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சென்னை ஃபுல்லாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எதாவது ப்ராப்பர்ட்டி பையிங் இருந்தாலோ, உங்கள்கிட்ட எதாவது ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேலுக்கு வச்சுருந்தாலோ, என்னோடய நம்பர் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட் அனுப்புங்க. பெஸ்ட்டாக நாங்கள் உங்களுக்கு சேல் ஆர் பர்ச்சேஸ் நான் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.